விநாயகர் ஜோதிடம் எம்பி அரங்கநாதன் கஜமுகன் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் பழனி விநாயகர் ஜோதிடம் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் நம்ம பதிவு போட்டு வர்றோம். அந்த அடிப்படையில் இன்று புலிப்பாணி ஜோதிடம் அப்படிங்கிற நம்ம ஜோதிட நூலிலிருந்து சில பதிவுகள் போட்டு வர்றோம். செய்யுள் 59 அதில் புலிப்பாணி சித்தன் என்ன சொல்லியிருக்கார்? தார யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை பற்றி சொல்லியிருக்காரு. பாரப்பா பால்மதிக்கு 4 வெள்ளி, பாங்குள்ள வெள்ளிக்கு 4 இந்து, ஈரப்பா இல்லுக்கு இவர்கள் 4, இடி போல குமுறுமட தாரயோகம், சீரப்பா ஜென்மனுக்கு சிவிகை நாடி, சிறப்பான வாகனமும் நிலமும் செம்பொன், கூரப்பா போகருடைய கடச்சத்தாலே குடிநாதன் பலமறிந்து கூறுவாயே. பாரப்பா வளர்பிறை சந்திரனுக்கு 4 சுக்கிரன் இருக்க, அந்த சுக்கிரனுக்கு 4 சந்திரன் இருக்க, அல்லது லக்னத்திற்கு 4 சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்திருந்தால் இடி முழக்கம் போல நல்ல யோகம் தரும் தார யோகம் அவனுக்கு உண்டு. இந்த யோகத்தின்படி ஜாதகனுக்கு சிறப்பான பொன் பொருள் வாகன சேர்க்கை, நல்ல வாகனம், நல்ல பொன் பொருள், நல்ல நிலம், நல்ல விளை நிலம் போன்றவை அமையும் என்று போகருடைய கடாட்சத்தால் லக்னாதிபதி பலம் அறிந்து சொல்வாயாக. பாரப்பா பால்மதிக்கு 4 வெள்ளி, கேட்டுக்கொள், பார்த்துக்கொள். பால்மதி என்று சொல்லப்படுகிற வளர்பிறை சந்திரனுக்கு 4 வெள்ளி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் இருக்க, பாங்குள்ள வெள்ளிக்கு 4 இந்து, அந்த நல்ல இடத்துல இருக்கிற சுக்கிரனுக்கு 4ஆம் இடத்தில் இந்து என்று சொல்லக்கூடிய சந்திரன் இருக்க, ஈரப்பா இல்லுக்கு இவர்கள் 4, இல்லுனா லக்னம், அல்லது லக்னத்திற்கு 4 இவங்களிடம் சேர்ந்து இருக்க, இடி போல குமுறுமட தாரயோகம். இடி எப்படி விழுகும்? அது பெரிய சத்தத்தோடு விழுகும். அந்த மாதிரி யோகம் கிடைக்கும். தாரயோகம். தாரயோகம், அந்த தாரயோகம் என்ன? சீரப்பா ஜென்மனுக்கு சிவிகை நாடி. இந்த யோகத்தின்படி ஜாதகனுக்கு சிறப்பான பொன் பொருள் சிவிகை நாடி பொன் பொருள் கிடைக்கும். சிறப்பான வாகனமும் நிலமும் செம்போன், நல்ல வாகனம், சிறப்பான வாகனம், சிறப்பான விளைநிலம், செம்பொன் பொன் பொருள், கூரப்ப போகரு கடாச்சத்தாலே குடிநாதன் பலமறிந்து கூறுவாய். அந்த ஜாதகனுக்கு கிடைக்கும் என்று குடிநாதன் என்று சொல்லப்படக்கூடிய லக்னாதிபதி நிலையறிந்து பலன் சொல். அந்த பலன் கண்டிப்பா சரியாக இருக்கும். அப்ப இந்த தார யோகத்தின்படி ஒரு ஜாதகன் சிறப்பாக வாழ முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. பாரப்பா பால்மதிக்கு 4 வெள்ளி, பாங்குள்ள வெள்ளிக்கு 4 இந்து, ஈரப்பா இல்லுக்கு இவர்கள் 4, இடி போல குமுறுமட தாரயோகம், சீரப்பா ஜென்மனுக்கு சிவிகை நாடி, சிறப்பான வாகனமும் நிலமும் செம்பொன், கூரப்பா போகரோடு கடச்சத்தாலே குடிநாதன் பலமறிந்து கூறுவாயே. பாரப்பா வளர்பிறை சந்திரனுக்கு 4 சுக்கிரன் இருக்க, அந்த சுக்கிரனுக்கு 4 சந்திரன் இருக்க, அல்லது லக்னத்திற்கு 4 இந்த 2 பேரும் சேர்ந்து சுக்கிரன் சந்திரன் சேர்ந்திருக்க, அவருக்கு தார யோகம் என்று சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பார். இந்த யோகத்தின்படி அந்த ஜாதகன் பொன் பொருளோடவும் விளைநிலங்களோடவும், பொன் பொருள் விளைநிலம் வாகனம், சிறந்த வாகனம், நல்ல வாகனங்களையும் அவனுக்கு அமையும். அப்ப ஒரு பணக்காரனாக வாழக்கூடிய சக்தி, பணக்காரனாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு அவனுக்கு உண்டு. பெரும்பாலும் சந்திரன் சுக்கிரன் சேர்ந்தா அது யோகம்தான். சுக்கிர சந்திர யோகம், சந்திர சுக்கிர யோகம் அவனுக்கு நல்ல வாகனம். சுக்கிரன் சந்திரன் சேர்றப்ப வாகனம் யோகம் அவனுக்கு இருக்கும். சந்திரன் சேர்றப்ப நிலபலம் இருக்கும். சுக்கிரனும் சந்திரன் சேர்றப்ப பொன் பொருள், அது குறிப்பாக வெள்ளி நகைகள், ஆபரணங்கள் இதெல்லாம்
நல்லா கிடைக்கும் அப்படின்னு தார யோகத்தை பற்றி நம்ம புலிப்பாடி தம்பட்டம் போட்டிருக்கார். நன்றி.